வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. உதயநிதி ஸ்டாலின் சொத்துக்கள் முடக்கப்படுகிறதா? நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு. உதயநிதி அமைச்சராக வருவதற்கு முன்பாக ரெட் ஜெயின்ஸ் நிறுவனத்தை நடத்தி வந்தார். தற்பொழுது அந்த நிறுவனம் அவரது மனைவி பெயரில் மாற்றப்பட்டுள்ளது. பல கோடி கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு இந்த நிறுவனத்தை பயன்படுத்தி வருகிறார். ஓடாத பணத்திற்கு பணம் வெற்றிகரமாக ஓடப்பட்டதாக கணக்கு காட்டி கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றியதாக புகார் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் ஆட்சியை விட திமுகவின் ஆட்சியில்தான் 100 படங்களை வெளியிட்டுள்ளார். இதற்கான பணம் எங்கிருந்து வந்தது என்ற முதல் கேள்வி இங்கு பேசப்படுகிறது. இரண்டாவதாக, ரெட் ஜெயின்ஸ் நிறுவனம் தயாரித்து வெளியிடக்கூடிய படங்கள் கூடுதலாக ஒரு காட்சி வெளியிடப்படுகிறது. இதற்கான காரணம் என்ன என்பதையும் விளக்கத்தை நீதிமன்றத்திடம் தெரிவிக்க வேண்டும். தற்பொழுது அமைச்சராக பதவியேற்ற பிறகு பல கோடிகள் சொத்துக்களை அபகரித்துள்ளதாகவும், குறிப்பாக கீழாம்பாக்கம் மிக பிரம்மாண்டமான பேருந்து நிலையம் கட்டப்பட்ட பிறகு அதை சுற்றியுள்ள இடங்களை பிரபல நடிகைகளுக்கு, குறிப்பிட்ட சில நடிகைகளுக்கு விலை குறைந்த பணத்தின் மூலமாக அது அக்ரிமெண்டாக போடப்பட்டிருப்பதாகவும், இதன் மூலம் அவர் கமிஷனாகவே பல கோடி பெற்றிருக்கிறார் என்றும் தற்பொழுது தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. எதில் எடுத்தாலும் ஊழல், எதில் எடுத்தாலும் லஞ்சம் என்பதுதான் கருணாநிதியின் குடும்பத்தின் வழக்கம். அது துணை முதல்வராக வந்த பிறகும் கூட உதயநிதியை விட்டு வைக்கவில்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்று 2 மாதங்கள் கூட ஆகவில்லை. அதற்குள்ளாக பல கோடிகளை சுருட்டியதாகவும், மின்சாரத்துறையில் 840 கோடி வரை ஊழல் செய்திருப்பதாகவும், அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பல கோடிகள் ஊழல் செய்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் தற்பொழுது அதிமுகவின் சில முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் ஆதாரத்துடன் புகார் ஒன்றையும் கொடுத்துள்ளார்கள். இதனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டும். சொத்து பட்டியல் விவரங்களை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இதன் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களது சொத்துக்களில் கருப்பு பணங்கள் இருக்குமேயானால் அவரது துணை முதல்வர் பதவி பறிக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. மேலும் அவரது சொத்துக்களும் முடக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. கடந்த 3 நாட்களாக திமுகவின் கூட்டணியான விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையில் சுமார் 450 கோடி சொத்துக்கள் முடக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது.